கேஃபின் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனம் வந்து டிசம்பர் 2022 அதாவது 2022 முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஓவில் லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆகும்போது 300-350 ரூபாய்க்கு இருந்த நிறுவனமானது 2 ஆண்டுகளில் 5 மடங்கு வளர்ச்சி கண்டு 1500-1600 அந்த ரேஞ்சுக்கு போகுது. அதற்கப்புறம் சற்று இறங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1200-1300 அந்த ரேஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் இவ்வளவு வளர்றதுக்கான என்ன காரணம், அதே மாதிரி இவங்களுடைய ரெவென்யூ எங்கிருந்து வருகிறது, இவங்களுடைய என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் எங்கிருந்து வருகிறது, இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன, இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஸ் சேனல். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இந்த நிறுவனமானது 1985 ஒரு இஷ்யூவர் சொல்யூஷன்ஸ் பிசினஸாக தான் தொடங்குறாங்க. இஷ்யூவர் சொல்யூஷன்ஸ்னா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி செக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் விளக்குறேன். அதற்கு அப்புறம் 1995 10 ஆண்டுகள் கழித்து தான் மியூச்சுவல் ஃபண்ட், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸாக அவங்க வந்துட்டு இன்னும் அவங்களுடைய வணிகத்தை வந்து விரிவுபடுத்துறாங்க. அதற்கு அப்புறம் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸுக்கும் அவங்க போகிறாங்க 2010. 1995 மியூச்சுவல் ஃபண்டினுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கும், இப்போ எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் வந்துட்டு ஊகிச்சிக்கலாம். அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2010 18 அவங்க வந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அந்த இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ் பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில 2018 பென்ஷன், அந்த பென்ஷன் இந்தியாவினுடைய நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதில் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டாகவும் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்லாண்டிக் வந்துட்டு இவங்களுடைய ஸ்டேக் வாங்குறாங்க 2018. 2019 புது சேர்மன் வராரு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மாறுதல்களாக இருக்கிறது. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2021 தான் மெயினாக கோட்டாக் மஹிந்திரா வந்துட்டு இவங்களுடைய இதில் 9.9 விழுக்காடு ஸ்டேக் வாங்குறாங்க. 2022 நான் சொன்ன மாதிரி NSE-BSE லிஸ்ட் ஆகுது. இது இவங்களுடைய வரலாறுடைய சுருக்கம். இவங்களுடைய வணிகம் என்ன, இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இன்வெஸ்டர்னா முதலீட்டாளர் நம்ம தான். இதற்கு மியூச்சுவல் ஃபண்டை நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, நாம் வந்துட்டு இன்னொருத்தருக்கு விற்றோம்னா அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது, நம்ம வாங்குற நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சிடிஎஸ்எல்ல பார்க்கும்போது டிமேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இஷ்யூர் கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பாண்ட்ஸு ஈக்விட்டிஸுக்கு உண்டான டீட்டெயிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்க வந்துட்டு டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மெயினாக இருக்காங்க. RTA அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்னு பேர். அதை வந்துட்டு பதியறதா இருக்கட்டும், அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வைக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சியாக இவங்க இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸில் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் சொல்யூஷன் ப்ரொவைடர். நம்பர் ஆஃப் ஏயுஎம்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த அசட் மேனேஜ்மெண்ட் ஏஎம்சிஸ் இருப்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து எண்ணிக்கையில் அதிக அளவில் வச்சிருக்கவங்க இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய AAUM அப்படின்னா ஆவரேஜ் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். அதில் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 28 விழுக்காடாக இருந்தது. 33 விழுக்காடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க கையில் தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 48 AMCஸில் 26 AMCs. இதில் சில AMCs வந்து இன்னும் வந்துட்டு வியாபாரத்துக்கு வரத்துக்கு இருக்குது, இன்னும் அப்ரூவல் மட்டும் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் மொத்தமாக இருக்கக்கூடியதில் 21 லட்சம் கோடிகள் வந்துட்டு இவங்களுடைய ஆவரேஜ் அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல மொத்தமாக இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய மந்த்லி வரக்கூடிய அந்த SIPல 40 விழுக்காட்டை இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இவங்களுடைய ரீச் எந்த லெவலில் இருக்கு, இவங்களுடைய வருமானம் எப்படி வரும், இவங்களுடைய பிசினஸ் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது வந்து இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்தது இஷ்யூர் சொல்யூஷன்ஸ். இஷ்யூர் சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கிறது, அது வந்துட்டு ஸ்டாக் வெளியிடுறாங்க, அவங்க பாண்ட் வெளியிடுறாங்க. இதெல்லாமும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி வேணும். அந்த வேலையை இவங்க பார்க்குறாங்க. இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 48 விழுக்காடு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய NSE இருக்கக்கூடிய 500 கம்பெனிஸுக்கு உண்டான மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷனில் வச்சு அவங்களுடைய அந்த ஸ்டாக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையில இஷ்யூர் சொல்யூஷன்ஸில்
ஆக்சுவலாக அதிகமாக இருக்கக்கூடியது ஆனுவல் இஷ்யூர் சார்ஜஸ் வாங்கக்கூடிய சிடிஎஸ்எல் மிகப்பெரிய அளவில் 300-350 கோடி அவங்களுக்கு அதுலேருந்து தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இஷ்யூர் சொல்யூஷன்ஸ்ல 6000 கார்பரேட் கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 148 மில்லியன் 15 கோடி இன்வெஸ்டர் போர்ட்ஃபோலியோஸ் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்ததாக இன்டர்நேஷனல் அண்ட் அதர் இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ். இன்டர்நேஷனல் சொல்யூஷன்ஸ்னா இப்போ மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பிரைவேட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. அதனுடைய அந்த இதெல்லாம் வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி முக்கியமாக இவங்க வந்துட்டு என்பிஎஸ்னுடைய ஒரு சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி, சிஆர்ஏனா ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி. 3 பேர் தான் வந்துட்டு என்பிஎஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ் இவங்க இன்னொரு நிறுவனம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் வந்து என்பிஎஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பேருடைய அக்கௌண்ட்ஸை இவங்களே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு சின்ன பிசினஸ் தான். அதில் வந்துட்டு இன்னும் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க. என்எஸ்டிஎலுக்கே வந்துட்டு ஒரு சிஆர்ஏ வராங்கன்னா அவங்க பெரிய சிஆர்ஏ. இந்த நிறுவனத்தை பற்றி பார்த்தா அவங்களோட வணிகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அந்த வணிகத்தில் அந்த செக்டாரை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 லட்சம் கோடி வந்துட்டு கையாண்டுகிட்டு இருந்த 2021 4 ஆண்டுகள் இன்னும் முடியல. அதாவது ஃபைனான்சியல் 25 இன்னும் முடியல. அந்த 5 ஆண்டுகள் இந்த ஃபைனான்சியல் முடியறதுக்குள்ளே 66 லட்சம் கோடி, 2 மடங்காக மொத்தமாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய அளவானது வளர்ந்திருக்கிறது. ஸோ இவங்களுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்துக்கு குறைந்தது 15 விழுக்காடு வளரக்கூடிய வாய்ப்பு அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா ஈக்விட்டியில் மட்டும் 13 லட்சம் கோடியாக இருந்தது 38 லட்சம் கோடியாக கூடியிருக்குது. இதில் வந்துட்டு 2 மடங்கு கூடியிருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு ஈக்விட்டியில் வந்திருக்கு. ஈக்விட்டியில் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடக்கூடிய அந்த ஸ்கீம்ஸில் போடக்கூடிய மக்களுடைய ஆர்வம் மிகவும் கூடியிருக்கிறது. இந்த வளர்ச்சி, அந்த துறையினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி எப்படி இருந்திருக்குன்றதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மொத்த ஏயுஎம் இல்லையா, அதில் வந்துட்டு ஆண்டுக்காண்டு 44 விழுக்காடு வளர்ந்தது 41 விழுக்காடும், குவார்டர் ஆன் குவார்டர் 12 விழுக்காடு வளர்ந்ததில் 12 விழுக்காடுமே இவங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 58 விழுக்காடு வளர்ந்த அந்த துறையில் 56 விழுக்காடு இவங்களே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 14 விழுக்காடு வளர்ந்தாலும் இவங்க 14 விழுக்காடு. ஸோ இண்டஸ்ட்ரி எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அந்த அளவுக்கு இவங்களால அந்த மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண முடியுங்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இவங்க இதில் காமிக்கிறாங்க. இப்போ முதல்ல பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல்யூஷன்ஸ், அதாவது இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ். இது வந்து இஷ்யூர் சொல்யூஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி கம்பெனிகள் வெளியிடக்கூடிய அந்த பங்குகளாக இருக்கட்டும், ஐபிஓ வர கம்பெனிகள் கூட இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் கீப்பிங்கு ஒரு நிறுவனத்தை போட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இவங்க வச்சிருக்கக்கூடிய கார்பரேட் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4000 கிளைண்ட்ஸ் வச்சிருந்தவங்க 2021 இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வளர்ந்துருக்காங்க. முதல்ல ஏற்கனவே சொன்ன இந்த என்எஸ்சி 500 கம்பெனிஸை வச்சு இவங்க தான் பெரிய மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. அதில் இவங்களுடைய மொத்த அந்த என்எஸ்சி 500 கம்பெனிஸுடைய மொத்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டை இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 30, 2023 படி பார்த்தீங்கன்னா 38, இப்போ 37, கிட்டத்தட்ட அதே அளவில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதில் வளர்ச்சி பெருசாக இல்லை. அடுத்த கடைசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அண்ட் அதர் பிஸ்னஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இருக்கக்கூடிய 50 கிளைண்ட்ஸ் வந்து ஓராண்டுக்குள்ள ஒரு 15 கிளைண்ட்ஸ் வந்து கூடியிருக்காங்க. ஒரு 20-30% வரைக்கும் கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் என்பிஎஸ் வந்துட்டு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸாக பார்த்தோம். நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு 3.6% சப்ஸ்கிரைபர் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 8.9%. அதான் நான் சொன்னேன் 1.5 கோடி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 15 லட்சம் வந்துட்டு இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா அதில் எங்கிருந்து வருமானம் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு வரக்கூடிய 280 கோடி மொத்த குவார்டர்லி வருமானத்தில் 196 கோடி எதுலேருந்து வருகிறதுனா டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் சொல்யூஷன்ஸ். அதனால தான் இவங்களுடைய மெயின் காம்படிட்டரே கேம்ஸ் தான். இவங்க 2 பேரும் தான் இந்த ஆர்டி ரெக்கார்டு ரிஜிஸ்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டாக மெயினாக வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு இந்தியாவில் இருக்காங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 196 கோடி அதில் இருந்தால் வருமானம் வருகிறது. 90 விழுக்காடு வரைக்கும் இவங்களுக்கு இதில் இருந்தால் வருமானம் வருகிறது. இஷ்யூர் சொல்யூஷன்ஸ்லேருந்து ஒரு 36 கோடியும், இன்டர்நேஷனல் அந்த என்பிஎஸ் பிஸ்னஸ்லேருந்து ஒரு 32 கோடியும் வருகிறது. பட் 196 கோடி கிட்டத்தட்ட இந்த இரண்டையும் சேர்த்தால் கூட அதில் ஒரு 3 மடங்கு 80 விழுக்காடு இதில் தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஷேர் ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஜென்ரல் அட்லாண்டிக் ஒரு 33 விழுக்காடு வச்சிருக்காங்க. பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் கோட்டக் பேங்க்லாம் வந்து வாங்கியிருக்காங்க, அவங்க ஒரு 12 விழுக்காடு வச்சிருக்காங்க. எஃபிஐஸ் 25 விழுக்காடு வரைக்கும் வச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டே அவங்களுடைய இதில் 8% வச்சிருக்காங்க. மற்ற பப்ளிக் கிட்ட ஒரு 20 விழுக்காடு இருக்கு. ஸோ இவங்களுடைய ஏத்தமும் இறக்கமும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இது ரொம்ப ஹெவியாக விற்பாங்களா சொல்ல முடியாது. இந்த பேங்க் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிஏஎஸும் எஃப்ஐஎஸினுடைய கையில் தான் இவங்களுடைய ஏற்ற இறக்கங்கள் மெயினாக இருக்குது. அதனால தான் வந்த சில நாள்களிலேயே ரொம்ப ஹெவியான ஒரு 5 மடங்கு வளர்ச்சி எல்லாம் இது பார்த்தது.
அதே நேரத்தில் எப்போ இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை குறையுதோ கடகடாக அது இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இவங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷனில் நம்ம வந்துட்டு சம்மரி இபி மெத்தட்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் எந்த விதமான சரியாக வந்து வரவே வராது. ஏன்னா இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சந்தை ஏற்கனவே மிக அதிக அளவில் தான் மதிப்பு கொடுத்து வச்சுருந்துருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 கோடி 2019 பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 246 கோடினா வளர்ச்சியே 100 விழுக்காடு ஆண்டுக்குன்னு இருக்குது. அந்த அளவுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நம்ம ஒரு தோராயமாக ஆண்டாண்டுக்கு 15 விழுக்காடு வளர்றதுங்கிறதே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே அவ்வளோதான் வந்து 5 ஆண்டுகளுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம 25 விழுக்காடுன்னு ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சோம்னா கூட பங்கினுடைய மதிப்பு 540, இப்போ இருக்கக்கூடிய 1500 ரூபாயிலேருந்து 1/3 தான் அதனுடைய வேல்யூ. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கூடுதல் விலை கொடுத்தா வச்சுருப்பாங்க. பட் எந்த நேரத்தில் இது இறங்கி நல்ல ஒரு இப்போ நம்ம 1200 500 ரூபாய் வந்துட்டு மதிப்புன்னு வச்சுருக்கோம், 600-700 ரூபாய்க்கு இறங்கி அது வந்துட்டு மிகவும் அடிவாங்கி கீழே வரும்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். கொரோனா மாதிரி இல்லாட்டி ஈவன் சிடிஎஸ்எல் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிது. அது மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம இதில் கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீண்ட கால நோக்கில் இந்த மாதிரி நிறுவனங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போது அது சரியான மதிப்பில் இல்லை. நாங்கள் ஒரு செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. அதனால் பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க. எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.